வணக்கம். இன்னைக்கு நாம் பாஸ்ட் சிம்பிள் வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வேர்ப்னா என்ன? வேர்ப் இஸ் an ஆக்ஷன். வேர்ப்னா அது ஒரு ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் என்ன? ஆக்ஷன்னா அது ஒரு செயல். ஓகே, ஸோ வேர்ப் இஸ் an ஆக்ஷன்னா வேர்ப் வந்து அது ஒரு செயல். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈட், ஈட் இஸ் an ஆக்ஷன். அதே மாதிரி டான்ஸ், இல்லைன்னா வாக், இல்லைன்னா ஜாக், இது எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செயல்கள். ஓகே, ஸோ வேர்ப்னா என்ன? வேர்ப் இஸ் an ஆக்ஷன். இப்போ இங்கே ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட். இப்போ பாஸ்ட்னா என்ன? பாஸ்ட்னா கடந்த காலம். ஸோ கடந்த காலத்தில் செய்த ஆக்ஷன்ஸ், இல்லைன்னா கடந்த காலத்தில் செய்த செயல்கள் தான் ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பாஸ்ட் சிம்பிள் வேர்ப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ் வந்து there are like two types. Okay, so the first type வந்து regular verbs and the second type பார்த்தீங்கன்னா it is irregular verbs. இப்போ ரெகுலர் வேர்ப்னா என்ன? ஸோ ரெகுலர் வேர்ப்னா என்னென்னா அந்த வேர்போட சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மில் வந்து we add ed. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வாக். ஸோ வாக்கோட சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வாக்டு. அதே மாதிரி லுக், லுக்கோட சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் என்ன? இட் இஸ் லுக்டு. இல்லைன்னா க்ரை, க்ரையோட சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் என்ன? க்ரைடு. இது எல்லாமே வந்து ரெகுலர் வேர்ப்ஸ். ஆனால் irregular verbs என்னென்னா they do not finish in ed. ஓகே, அங்கே வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மில் வந்து இடி வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் இருக்குது. ஸோ ரன்னோட சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் என்ன? இட் இஸ் ரேன். அதே மாதிரி சிங், சிங்னா சாங். இல்லைன்னா ரைட், ரைட்டோட சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் என்ன? இட் இஸ் ரோட். ஓகே, ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து தே எண்ட் ஆர் தே ஃபினிஷ் இன் இடி. பட் irregular verbs வந்து they do not finish in ed. ஸோ இதுதான் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ when we talk about the past, நம்ம வந்து கடந்த காலத்தை பற்றி நம்ம பேசும்போது சில வேர்ட்ஸ் இல்லைன்னா சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா yesterday which is நேற்று, இல்லைன்னா லாஸ்ட் வீக், ஓகே, இல்லைன்னா லாஸ்ட் மந்த் போன மாதம், இல்லைன்னா லாஸ்ட் இயர் போன வருஷம், திஸ் மார்னிங், இல்லைன்னா a few hours ago, a few minutes ago, இல்லைன்னா in 2018, ஓகே, இல்லைன்னா in January. ஸோ இந்த மாதிரியான சில வேர்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரியான சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம கடந்த காலத்தை பற்றி பேசும்போது நம்ம பயன்படுத்தலாம். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திஸ் மார்னிங் ஐ வாக்டு டு த பார்க். ஓகே, இது எப்போ நடந்தது? திஸ் மார்னிங், தட் இஸ் இன் த பாஸ்ட். ஓகே, அதே மாதிரி எஸ்டர்டே வி ஏட் சிக்கன் and rice for lunch. Yesterday is also past, கடந்த காலம். அதே மாதிரி I finished school in 1997 which is also past. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் நடந்த சில ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ கடந்த காலத்தில் நடந்த சில செயல்கள் தான் ஓகே ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து அது
இடியில் வந்து முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குக், குக்கோட பாஸ்ட் சிம்பிள் ஃபார்ம் என்ன? இட் இஸ் குக்குடு. அதே மாதிரி வாக், வாக்கோட பாஸ்ட் சிம்பிள் ஃபார்ம் என்ன? இட் இஸ் வாக்டு. ஜம்ப், ஜம்போட பாஸ்ட் சிம்பிள் ஃபார்ம் என்ன? இட் இஸ் ஜம்ப்டு. ஓகே, இது எல்லாமே வந்து ரெகுலர் வேர்ப்ஸ். இப்போ ஒரு ரெகுலர் வேர்ப் வந்து ஈல முடிஞ்சா, இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லவ், ஓகே, இல்லைன்னா பேக், இல்லைன்னா லைக், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கடைசி லெட்டர் வந்து இட் இஸ் இ. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அந்த பாஸ்ட் சிம்பிள் ஃபார்மில் வந்து நம்ம வி ஜஸ்ட் ஹாவ் டு ஆட் டி, நம்ம டி மட்டும்தான் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ லவ் இட் பிகம்ஸ் லவுட், பேக் பிகம்ஸ் பேக்டு, அதே மாதிரி லைக் பிகம்ஸ் லைக்டு. ஓகே, ஸோ ஒரு ரெகுலர் வேர்ப் வந்து இஃப் இட் ends with e, okay, then அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த past simple formula we just have to add d. இப்போ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா we have like 26 alphabets. ஓகே, ஸோ அந்த 26 alphabetsல வந்து 5 வந்து vowels, இந்த a, e, I, O, U. ஓகே, இது வந்து these are vowels. அதே மாதிரி the remaining 21 வந்து they are consonants. Okay, so out of 26 alphabets we have like 5 vowels and remaining 21 வந்து they are consonants. ஸோ அதே மாதிரி ஒரு ரெகுலர் வேர்ப் வந்து if it ends with a consonant plus y, okay, ஒரு consonant plus y அப்படி முடிஞ்சா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த y-யை வந்து தூக்கிட்டு அந்த y-க்கு பதிலாக we have to add ied. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வரி, ஸோ ஆர் வந்து இட் இஸ் a consonant plus y. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த y-யை வந்து தூக்கிட்டு we have to add ied. ஸோ வரி becomes worried. அதே மாதிரி try, try becomes tried. Study, d is a consonant plus y. So study becomes studied. இங்கே அதே ஒரு ரெகுலர் verb, okay, if it ends with a vowel plus y. For example பார்த்தீங்கன்னா stay, stayல வந்து a is a vowel plus y. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த yக்கு பக்கத்தில் we have to add ed. So stay becomes stayed, enjoy becomes enjoyed. அதே மாதிரி play, playயோட past simple form என்ன? It is played. இப்போ இங்கே ஒரு ரெகுலர் verb, it has one consonant, one vowel and another consonant. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் verb பாருங்கள், plan. பிளானில் வந்து L is a consonant plus A, A is a vowel and again N is a consonant. ஓகே, ஸோ இப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா அந்த கடைசி லெட்டர் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளானில் வந்து கடைசி லெட்டர் என்ன? இட் இஸ் N. அந்த கடைசி லெட்டரை வந்து we have to double. So N becomes NN and then we have to add ED. So plan becomes planned. அதே மாதிரி travel it becomes traveled and rob it becomes robbed. Okay, so ஒரு verb வந்து it has one consonant, one vowel and another consonant. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த past simple formula வந்து we have to double the last letter. Okay, so N becomes NN
okay, B becomes BB, okay, and then we have to add ED, okay. So இதுதான் வந்து so past simple form, okay. So in conclusion நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, ஸோ நம்ம வந்து past simple verbs வந்து பார்த்தோம். verb means it is an action, okay. actionனா அது ஒரு செயல், okay. actions in the pastனா கடந்த காலத்தில் செய்த actions தான் வந்து actions in the past, okay. So we have two types of verbs. One is regular verb and the second one is irregular verb. So regular verb na enna, it ends with ed, okay, and irregular verb la vandu it does not finish in ed, okay. So இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.